curse, witchcraft and demon possession. சாபத்தை குறித்தும் பில்லி சூனியங்களை குறித்தும் பிசாசு பிடிப்பதை குறித்தும் வெளிச்சம் தேவை. Galatians 3:13 says that Christ became a curse for us, so there is no curse for us anymore. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமானார். So there is no curse for us anymore. ஆகவே இனிமேலும் நமக்கு சாபம் இல்லை. A true child of God can never be cursed. மெய்யான தேவ பிள்ளை ஒரு காலம் சாபம் இருக்காது. If the whole world tries to curse me, it won't touch me. முழு உலகமும் சாபம் போட்டாலும் அது என்னை தொடாது. No witchcraft can touch me. எந்த ஒரு பில்லி சூனியமும் என்னை தொடாது. Unless I myself go and open myself to the devil and to darkness. நானாகவே போய் என்னை இருளுக்குள்ளாக பிசாசுக்கு திறந்து கொடுத்தால் ஒழி அது என்னை தொடாது. But if I keep my conscience clear, என்னுடைய மனசாட்சியை நான் சுத்தமானதா வைத்துக் கொள்ள வேண்டும். No witchcraft, no curse can ever touch me. எந்த ஒரு பில்லி சூனியமோ எந்த ஒரு சாபமும் ஒரு காலம் என்னை தொட முடியாது. It cannot touch my family. என்னுடைய குடும்பத்தை தொட முடியாது. It cannot touch my house. என்னுடைய வீட்டை தொட முடியாது. It cannot touch my property. என்னுடைய சொத்தை தொட முடியாது. Because there are fences around me and my family and my house. என்னை சுற்றிலும் என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் என்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. I must believe that. நான் அதை விசுவாசிக்க வேண்டும். But the devil fools us. ஆனால் பிசாசு நம்மை ஏமாற்றுகிறான். He says, no, I can attack you. இல்லை இல்லை, நான் உன்னை தாக்க முடியும். You got to say to Satan, you are a liar. சாத்தானை பார்த்து நீர் ஒரு பொய்யன் என்று சொல்ல வேண்டும். If any of you are being oppressed by Satan like that, இப்போ எப்பொழுதெல்லாம் சாத்தானாலே நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ, here's what you should do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். Tell the devil, பிசாசை பார்த்து சொல்லுங்கள், Satan, you were defeated on the cross by my Lord Jesus Christ. சாத்தானே, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். Speak it with your mouth. வாயினாலே பேசுங்கள். The devil cannot hear your thoughts. பிசாசினாலே உங்களுடைய எண்ணங்களை வாசிக்க முடியாது. You know, Jesus could not cast out the devil by thinking in his mind. இயேசு தம்முடைய மனதிலே சிந்திப்பதினாலே பிசாசை விரட்டவில்லை. He had to speak, then only the demon left. அவர் பேசினார், அப்பொழுது மட்டுமே பிசாசுகள் ஓடியது. So if you think in your thoughts, the devil can't hear you. ஆகவே உங்களுடைய சிந்தையிலே எண்ணினால் பிசாசு உங்களை கேட்க முடியாது. பேசுங்கள். And say, in Jesus' name I resist you. இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை எதிர்க்கிறேன். You were defeated on the cross. நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். By my Lord Jesus Christ. என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. Christ lives in me. Christ lives in me. கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார். And I can overcome you. நான் உன்னை மேற்கொள்ள முடியும். Because Christ lives in me. கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார். The one who lives in me is greater than you. எனக்குள்ளாக இருக்கிறவர் உன்னை காட்டிலும் பெரியவர். Just like we can speak to God, we can speak to Satan. நாம் எப்படி தேவனிடத்திலே பேசுகிறோம், அதே போல சாத்தானிடத்திலே the more you speak to Satan, the more bold you will be against Satan. எந்த அளவுக்கு அதிகமாக சாத்தானிடத்திலே பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு தைரியம் வரும். So you must learn to speak back to Satan when he tries to make you discouraged and fearful. ஆகவே பிசாசு உங்களை பார்த்து பயமுறுத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் பிசாசை பார்த்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். Some of you have never spoken to Satan in your life. உங்களிலே ஒரு சிலர் வாழ்க்கை முழுவதுமாக பிசாசினிடத்திலே பேசவே இல்லை. Revelation 12:11 says we overcome by the word of our testimony to Satan. வெளிப்படுத்தின விசேஷம் 12 நாம் வாசிக்கிறோம், தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை மேற்கொண்டார்கள். We must give our testimony to Satan. That means, Satan, you are defeated on the cross and I belong to Jesus Christ. சாத்தானே, நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்கிறத நம்முடைய சாட்சி அவனுக்கு சொல்ல வேண்டும். There are many people in the world who are possessed by demons. இந்த உலகத்திலே பலர் பிசாசினாலே பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். That is different from mental madness. அதற்கும் பைத்தியம் பிடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. The mental madness is a sickness. மன கோளாறு என்பது ஒரு வியாதி. That can be cured with tablets. மாத்திரையினாலே சுகப்படுத்தப்பட முடியும். Demon possession, the demon must be cast out in the name of Jesus Christ. ஆனால் பிசாசு பிடித்தவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பிசாசை விரட்ட வேண்டும். And if your life is clean and you have faith, you can cast out demons. உங்களுடைய வாழ்க்கை சுத்தமுள்ளதாக இருந்தால், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் பிசாசை விரட்டலாம். If you are not sure about it, don't do it. உங்களுக்கு அதை குறித்து நிச்சயம் இல்லை என்று சொன்னால் செய்ய வேண்டாம். Ask somebody who has faith for it. உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேளுங்கள்.